கன்னிராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் மனதுக்குள்ள ஒரு விஷயங்கள் இன்னும் தோன்றிக் கொண்டுமே தான் இருக்கும். அதை யாரிடம் சொல்வது, எப்படி சொல்வது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் வைத்து குழப்பிக் கொண்ட நாட்கள் இன்னும் அதிகமாக கொண்டுமே தான் இருக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரு சம்பவம், அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ள வைத்து தவித்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய மனதில் ஒரு காயமாக இருக்கும். நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு நினைவு உங்களை பாதித்து கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மிகவும் நம்பிய மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அவர்கள் செய்த ஒரு செயல் உங்களுடைய மனதில் மறக்க முடியாத காயத்தை ஏற்படுத்தி அது இன்னும் ஒரு கஷ்டத்தையும் ஒரு கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு சம்பவம் ஏன் தெரியுமா நடந்தது? பல முறை நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டிருப்பீங்க, என்னிடம் மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்கிற ஒரு கேள்வியை தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பல முறை உங்களிடமே கேட்டது உண்டு. நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு நபர், ஆனால் ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் அதிகமான ஒரு காரணத்தையே தேடி கொடுத்திருக்கும். ஆனாலும் கன்னிராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்த அந்த சம்பவத்திற்கு முக்கியமான காரணங்கள் இருக்கலாம். அது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபராக இருக்கலாம். நீங்கள் அந்த நபரை நம்பி இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த நம்பிக்கை சில நேரங்களில் உங்களுக்கு காயத்தை தேடி கொடுத்திருக்கும். அதனாலேயே நீங்க நம்பிய நபர்களை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ குழப்பங்களை நீங்க போட்டுக்கொண்டு உங்களை நீங்களே அழித்து கொண்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் வெளியில் நல்லவர்களாக நடந்து கொண்டு உள்ளுக்குள்ள உங்களுக்கு எதிராக மாறியிருப்பாங்க. ஆனா அது ஆரம்பத்துல உங்களுக்கு எதையுமே தேடி கொடுத்திருக்காது. நாட்களும் காலங்களும் போக போக அந்த மனிதரின் சுய உருவத்தை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் தொழிலில் ஏற்பட்ட சதியின் ஒரு முயற்சிகள், வியாபாரத்தையோ அல்லது தொழிலையோ குறிக்கும் 7ஆம் அதிபதியும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானமும் பலமிழக்கும் பொழுது கூட்டு தொழிலில் பார்ட்னர்கள் அல்லது தொழிலின் எதிரிகள் மூலம் சதி முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதை இன்னமும் நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டு அது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வாட்டி வதைத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் நேர்மையாக உழைத்து தொழிலை வளர்க்க பாடுபடக்கூடிய ஒரு நபர்கள். ஆனாலும் உங்களின் வளர்ச்சி மற்றும் புத்திசாலித்தனத்தை கண்டு பொறாமைப்பட்ட எதிரிகள் உங்களின் தொழில் ரகசியங்களை திருடி வாடிக்கையாளர்களை திசை திருப்பி உங்களுக்கு பெரும் ஒரு நஷ்டத்தை உண்டாக்க முயற்சி செய்திருப்பார்கள். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு வழிகளை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் வலது கை போல நம்பிய ஊழியர்களை உங்களுக்கு எதிராக காய்களை நகர்த்திய சதிகள் உங்களை இன்னும் நிலைக்குலிய செய்து கொண்டும் நம்பிய நபர்களை இப்படி செய்து விட்டார்களே என்கிற ஒரு வழிகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நண்பர்களின் இரட்டை முகங்கள் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கும். லாபஸ்தான மற்றும் தோழமைக்கான 11ஆம் வீடோடு 8ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது நண்பர்கள் மூலமாக பெரிய ஒரு ஏமாற்றமும் துரோகமும் இந்த கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஈடேறியிருக்கும். நண்பன் தானே அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று இறக்கப்பட்டு உங்களின் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையோ அல்லது ரகசியங்களையோ கொடுத்து நீங்க உதவி செய்திருப்பீங்க. நம்ம எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நம்முடைய நண்பர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்க கொடுத்த பணம் நாட்களாகியும் காலங்களாகியும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் போயிருக்கும். அந்த ஒரு நேரங்கள் தாங்க நண்பர்களையும் நீங்க வெறுத்திருப்பீங்க. அவங்கள நம்பி நம்ம கொடுத்த பணம் இப்படி எங்கேயோ போனது போல போய்விட்டது. நம்ம கொடுத்த மாதங்கள் ஆகிவிட்டது, ஒரு சிலருக்கு வருடங்கள் கூட ஆகியிருக்கும். ஆனா அதை நீங்க ரொம்பவும் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணம் இவர்களிடம் நீங்கள் கொடுத்துவிட்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நம்ம நம்பி கொடுத்த
பணமே இப்படி போய்விட்டதை என்று உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ வழிகளும் கஷ்டங்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அந்த ஒரு நேரத்துல அப்படி செய்த அந்த ஒரு நபரை உங்களால மறக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நினைவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க தேடி கொடுத்திருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள நம்ப முடியாத சில காரியங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நாளைய நாட்கள்ல இருந்து ஒரு விஷயம் நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். அந்த ஒரு செய்தி உங்களுடைய மனதில் ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியின் மூலம் எல்லாமே நல்லதாகவே மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்ல ஒரு விஷயங்களும் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து விட்டது. நீங்கள் மறைத்து இருந்த வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களை நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். இதுவரை நீங்கள் தாமதமாக கொண்டிருந்த அந்த ஒரு வாய்ப்பு இப்பொழுது உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கப் போகிறது. நாளைய நாளில் அந்த வாய்ப்பு மீண்டும் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரமும் ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டும். அதே போல இந்த கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள கடன் சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் வேண்டும். கடன் வாங்குவதோ அல்லது கொடுப்பதையோ நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தவிர்த்து கொள்ளலாம். இந்த 2 காரியங்களில் ஏதேனும் ஒன்று செய்தாலும் அதில் மிகப்பெரிய அளவுக்கு பண விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை கொடுக்கவும் கொடுக்காதீர்கள், வாங்கவும் வாங்காதீர்கள். இருக்கின்ற பணத்தை வைத்து எல்லாத்தையும் சமாளிப்பதுதான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான ஒரு புத்திசாலித்தனமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வேலையாட்களால் சில நெருக்கடிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனங்கள் வேண்டும். நல்ல பொருள் நன்றாக இருக்கிறது, பணம் இருக்கிறது என்று வாங்கிவிடக்கூடாது. அந்த பொருள் நீண்ட நாட்கள் தாங்குமா, நமக்கு அது முக்கியமான ஒரு பொருள் தானா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டும். அதிகமாக யோசித்துத்தான் அந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும். ஆர்வ கோளாறாக எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு முதலீட்டையும் இந்த ஒரு நாள்ல நீங்க பண்ணக்கூடாது. பண்ணினீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனைகளாக மாறிவிடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பயனற்ற பேச்சுக்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எது நடக்கும் நடக்காது என்று நீங்கள் கலந்தாலோசித்து எந்த ஒரு காரியங்கள் நடக்குமோ அந்த ஒரு பேச்சை பற்றி பேசுங்கள். தேவையில்லாமல் பேச்சு உங்களுடைய டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆராய்ச்சி பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை நீங்க இந்த ஒரு நேரத்துல அறிந்து கொண்டு அதன்படி உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே நடத்துவீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மாறக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. வித்யா காரகனான புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வி மற்றும் நாணம் பன்மடங்கு பெருகி உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் மிக எளிதாக வெற்றி கனிய பறிக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக மட்டுமே இந்த கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நீங்கள் நல்லது மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நன்றி, வணக்கம். உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நண்பர்களின் இரட்டை முகங்கள் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கும். லாபஸ்தானம் மற்றும் தோழமைக்கான 11ஆம் வீடோடு 8ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது நண்பர்கள் மூலமாக பெரிய ஒரு ஏமாற்றமும் துரோகமும் இந்த கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஈடேறியிருக்கும். நண்பன் தானே அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று இறக்கப்பட்டு உங்களின் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையோ அல்லது ரகசியங்களையோ கொடுத்து நீங்க உதவி செய்திருப்பீங்க. நம்ம எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நம்முடைய
நண்பர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்க கொடுத்த பணம் நாட்களாகியும் காலங்களாகியும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காமல் போயிருக்கும். அந்த ஒரு நேரங்கள் தாங்க நண்பர்களையும் நீங்க வெறுத்திருப்பீங்க. அவங்கள நம்பி நம்ம கொடுத்த பணம் இப்படி எங்கேயோ போனது போல போய்விட்டது. நம்ம கொடுத்த மாதங்கள் ஆகிவிட்டது. ஒரு சிலருக்கு வருடங்கள் கூட ஆகியிருக்கும். ஆனா அதை நீங்க ரொம்பவும் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணம். இவர்களிடம் நீங்கள் கொடுத்துவிட்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நம்ம நம்பி கொடுத்த பணமே இப்படி போய்விட்டதை என்று உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ வழிகளும் கஷ்டங்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அந்த ஒரு நேரத்துல அப்படி செய்த அந்த ஒரு நபரை உங்களால மறக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நினைவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க தேடி கொடுத்திருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள நம்ப முடியாத சில காரியங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நாளைய நாட்கள்ல இருந்து ஒரு விஷயம் நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். அந்த ஒரு செய்தி உங்களுடைய மனதில் ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியின் மூலம் எல்லாமே நல்லதாகவே மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்ல ஒரு விஷயங்களும் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் மறைத்து இருந்த வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களை நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். இதுவரை நீங்கள் தாமதமாக கொண்டிருந்த அந்த ஒரு வாய்ப்பு இப்பொழுது உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கப் போகிறது. நாளைய நாளில் அந்த வாய்ப்பு மீண்டும் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரமும் ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டும். அதே போல இந்த கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள கடன் சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் வேண்டும். கடன் வாங்குவதோ அல்லது கொடுப்பதையோ நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தவிர்த்து கொள்ளலாம். இந்த இரண்டு காரியங்களில் ஏதேனும் ஒன்று செய்தாலும் அதில் மிகப்பெரிய அளவுக்கு பண விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை கொடுக்கவும் கொடுக்காதீர்கள், வாங்கவும் வாங்காதீர்கள். இருக்கின்ற பணத்தை வைத்து எல்லாத்தையும் சமாளிப்பதுதான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான ஒரு புத்திசாலித்தனமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வேலையாட்களால் சில நெருக்கடிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனங்கள் வேண்டும். நல்ல பொருள் நன்றாக இருக்கிறது, பணம் இருக்கிறது என்று வாங்கிவிடக்கூடாது. அந்த பொருள் நீண்ட நாட்கள் தாங்குமா, நமக்கு அது முக்கியமான ஒரு பொருள் தானா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டும். அதிகமாக யோசித்துத்தான் அந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும். ஆர்வ கோளாறாக எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு முதலீட்டையும் இந்த ஒரு நாள்ல நீங்க பண்ணக்கூடாது. பண்ணினீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனைகளாக மாறிவிடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பயனற்ற பேச்சுக்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எது நடக்கும் நடக்காது என்று நீங்கள் கலந்தாலோசித்து எந்த ஒரு காரியங்கள் நடக்குமோ அந்த ஒரு பேச்சை பற்றி பேசுங்கள். தேவையில்லாமல் பேசி உங்களுடைய டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆராய்ச்சி பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை நீங்க இந்த ஒரு நேரத்துல அறிந்து கொண்டு அதன்படி உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே நடத்துவீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மாறக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. வித்யா காரகனான புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வி மற்றும் நாணம் பன்மடங்கு பெருகி உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் மிக எளிதாக வெற்றி கனிய பறிக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக மட்டுமே இந்த கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கும்.